அதிகமா இருக்கு. ஆனா பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்பா வந்தா சரியாயிடும். அவர் ஊர்ல இல்லைங்களே. வரவழைக்க ஏற்பாடு பண்ணுங்க. அதுதான் நல்லது. சார் வரேன் சார். உடனே போங்க. அவர் எங்க இருந்தாலும் அழைச்சிட்டு வாங்க. இந்த போலீஸ் உத்தியோகமே போனாலும் சரி, என் புள்ளதான் எனக்கு முக்கியம். இனிமே என்னால முடியாது. அந்த அம்மா இனிமே ஏமாத்த மாட்டேன். இப்போ போய் நான் யாருங்கிற உண்மையா அம்மா கிட்ட சொல்லிடுறேன். ஆமா சார், டிஎஸ்பி இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்றதாக தந்தி வந்திருக்கு சார். குட். சரியான சமயத்துல தான் வந்திருக்காங்க. நானும் சரியான சமயத்துல தான் வந்திருக்கிறேன் இன்ஸ்பெக்டர். என்ன சொல்ற? யாருக்கும் உபயோகம் இல்லாம சாகிறதை விட ஊருக்கு ஒரு நன்மையை செஞ்சுட்டு சாக முடிவு பண்ணிட்டேன். இந்தாங்க. நாகப்ப செஞ்ச அக்கிரமங்களை பத்தி நானே எழுதின வாக்கு மூலம் கையெழுத்தும் போட்டிருக்கேன். வரப்போற டிஎஸ்பிக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ரொம்ப நல்ல காரியம் செஞ்ச. அம்மா நாளைக்கு வரப்போற டிஎஸ்பி கிட்டே நீயே கொடுக்கலாமே. அது வரைக்கும் நாகப்ப என்ன உயிரோட வைக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் நானே விஷத்தை குடிச்சிட்டேன். வேலு, இன்ஸ்பெக்டர் வேலு, வேலு. கான்ஸ்டபிள் சார், மேற்கொண்டாக பண்ணிட்டு வந்தீங்க. கௌரி, எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். வரப்போற டிஎஸ்பி கிட்ட நாகப்பன் ஒப்படைச்சிட்டு நீங்களும் சரணடை போறீங்க. அதான உங்க முடிவு? அது மட்டும் இல்ல, நான் யாருங்கிற உண்மையை அந்த அம்மா கிட்ட இப்பவே சொல்லிட போறேன். ஒரு வகையில பார்த்தா அவங்க நிலைமைதான் எனக்கும். கணவன் இல்லாத வாழ்க்கை அவங்களுக்கு, நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு. கௌரி, இந்த ஏமாற்றத்தை எதிர்பார்த்தானே நம்ம 2 பேரும் காதலிக்கவே ஆரம்பிச்சோம். ஒருவேளை எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கலன்னா நிச்சயமா உன்னை தேடி வருவேன். என்ன நம்ப. ஜீப்ப நிறுத்து. கொள்ளையடிச்ச பணத்தோட நீங்க வந்துட்ட. உன்னை பல இடங்கள்ல தேடி பார்த்தோம். கடைசியில் இங்க பார்த்துட்டோம். கோபி, நீ ரொம்ப கெட்டிக்கார. இல்ல என்ன போலீஸ் ஏமாத்த போலீஸ்காரன் வேஷமே போட்டிருப்பியா? நான் வேஷம் தான் போட்டிருக்கேன். ஆனா யாரும் ஏமாத்துறதுக்காக இல்ல. என்ன சொல்ற? இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் உண்மை. இந்த ஊர் இன்ஸ்பெக்டரை கொலை பண்ணி அவன் பேர்ல இந்த ஊர் ஜனங்களே நான் ஏமாத்தான் இங்க வந்தேன். ஆனா இந்த ஊர் ஜனங்க என் மேல காட்ட அன்பு என் மனசை மாத்திடுச்சு. நீ எக்கெடுக்கிட்டு போ, எங்க பணத்தை எடு. அது அரசாங்கத்துக்கு சொந்தமான பணம். அதுல ஒரு பைசா கூட உங்களுக்கு கிடைக்காது. மரியாதையா பணத்தை கொடுத்துரும். இல்ல நாங்க மனுஷனா இருக்க மாட்டோம். நீங்க என்னைக்கு தான் மனுஷனா இருந்தீங்க? உங்க சுயநலத்துக்காக என்ன உங்க கூட்டத்துல சேர்த்துக்கிட்டீங்க. உங்க சௌகரியத்துக்காக என்ன கொள்ளையடிக்க விட்டீங்க. மாட்டிக்கிட்டா உள்ள போறதுக்குன்னா அடிச்ச பணத்தை அனுபவிக்கிறதுக்கு நீங்க. இந்த ஆயுள் தண்டனை இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக நானே என்ன போலீஸ்ல ஒப்படைக்க முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் என் கூட சண்டை செஞ்சா சரி, இல்ல சட்டம் உங்களை சும்மா விடாது. இந்த புத்திமதி எல்லாம் வேணா. பங்கு பணத்தை தரப்போறியா இல்லையா? தரமாட்டேன். அப்போ நான் தரேன். நான் நினைச்சா இப்பவே உங்களையும் சேர்த்து உள்ளே கூட்டிட்டு போக முடியும். ஆனா நீங்களா உணர்ந்து திருந்தணுங்கிறதுக்காக உங்களை இங்கேயே விட்டுட்டு போறேன். முடிவு பண்ணிக்கங்க. நில்லுங்க. என்ன இதெல்லாம்? ஒண்ணும் இல்ல, 2 பேரும் விழுந்து புடுங்கிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. லட்சுமி,
அவ வயசுல யார பார்த்தாலும் தோளை தொட்டு பார்க்கறேன். அந்த தழும்பு தட்டுப்படாதான்னு. கொஞ்சம் இருங்க. என்ன இது தழும்பு? சின்ன வயசுல ஏற்பட்ட காயம். எப்படி பட்டுச்சு? எப்படியோ ஏற்பட்டுச்சு. எதுக்கு அதெல்லாம்? நான் காரணத்தோட தான் கேட்கிறேன். தயவு செய்து சொல்லுங்க. உங்களுக்கு கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? ஒரே ஒரு அண்ணன் தான். உங்க அண்ணன் இப்ப எங்க இருக்காரு? தெரியாது. தெரியாதா? ஆமா, ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க? சின்ன வயசுலயே என் கணவருடைய தம்பி பிரிஞ்சுட்டாரு. அவரை கண்டுபிடிக்க ஒரே ஒரு அடையாளம் தோல்ல இருக்கிற தழும்பு ஒண்ணுதான் சொன்னாங்க. அதனாலதான் கேக்குறேன். இந்த தழும்பு எப்படி ஏற்பட்டுச்சு? துப்பாக்கி சுட கத்துக்கிறப்போ எங்க அண்ணா கைத்து ஒரே சுட்டாங்க. அதனால ஏற்பட்ட தழும்பு. சந்தேகமே இல்ல, நீங்க தான் அவர் தம்பி. என்ன சொல்றீங்க? இந்த தழும்புக்கு நீங்க சொன்ன அதே காரணத்தை தான் அவரு சொன்னாரு. இவ்வளவு நாள் உங்களை சந்திக்கத்தான் அவர் துடியா துடிச்சிட்டு இருந்தாரு. இவ்வளவு நாள் ஒன்னா இருந்தீங்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்காம போயிட்டீங்களே. பாபு, 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 இவர் யார் தெரியுமா? உன் சித்தப்பாடா. அப்பா அடிக்கடி சொல்லுவாங்களே, அதே சித்தப்பா தான்டா. கௌரி, நல்ல நேரத்துல வந்தேன். இவ்வளவு நாள் அந்நியர் மாதிரி இருந்தாரே, அவர் யார் தெரியுமா? என் சொந்த குழந்தைனார், என் கணவர் கூட பிறந்த தம்பி. உனக்கு ஆச்சரியமா இல்ல? அதிர்ச்சியாவும் இருக்கு. எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? இந்த விஷயம் என் கணவருக்கு தெரிஞ்சா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அது சரி, நீங்க அவரை அழைச்சிட்டு வரேன்னு போனீங்களே, என்னாச்சு? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? பிரிஞ்சவங்க சேர்ந்துட்டா எப்படி பேச முடியும்? எப்படி இன்னைக்கு வந்துருவார்ல? அப்பா, இவ்வளவு நாள் நான் செய்த பிரார்த்தனைக்கு இன்னைக்குதான் பலன் கிடைச்சிருக்கு. முதல்ல அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். கௌரி, என் கூட பிறந்த அண்ணனை நான் கொண்டுட்டேன். அவர் மனைவி விதவை ஆக்கிட்டேன். அவர் குழந்தை அனாதை ஆக்கிட்டேன். நான் உயிரோடு இருக்கவே கூடாது. வேணாங்க, உங்க அண்ணன் நீங்க கொண்டது தெரியாம செஞ்ச தப்பு. இப்ப அவர் மனைவியை குழந்தைய அனாதையை விட்டுட்டு நீங்க சாக நினைக்கிறது தெரிஞ்சு செய்யற தப்பு. இந்த நிலைமை என் விரோதிக்கு கூட வரக்கூடாது. கைய விடு. எவனவன உன் கையை பிடிக்கும் போது நான் பிடிக்க கூடாது. இவங்களை யாரை நினைச்சு இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஊரானோட வாழ்க்கை நடத்துற ஒழுக்கம் கட்டவன் தெரிஞ்சுதான் பேசுறோம். ஒன்றும் தெரியாத ஒரு பொண்ணை பார்த்து இப்படி நான் கூட்டாம பேசுறீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? என்னம்மா, யார் யாருங்க? ஏன் எங்க பொண்ணுகிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க? புருஷன் இல்லாத நேரத்துல ஒரு அண்ணியனோட குடும்பம் நடத்துறாளே, அவ கைய நான் பிடிச்சா என்னவா? இப்படி அபாண்டமா பழிய சுமத்துறாங்களே. அப்படி நான் யாரோட குடும்பம் நடத்துறத பாத்தீங்க? இந்த ஊர் இன்ஸ்பெக்டரோட. அட பாவிகளா, அவரு என் புருஷனோட கூட பிறந்த தம்பி. அடுத்தவனை வச்சுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, சொந்த குழந்தைய வச்சு வாழ்க்கை நடத்துறிய மானம் கட்ட ஜென்மம். என்னடா சொன்னீங்க? நடக்கிற உண்மையை தாண்டா சொன்னோம். இல்லைன்னு உன்னால சொல்ல முடியுமா? பொறுமை, பொறுமையா இருங்க இன்ஸ்பெக்டர், பொறுமையா இருங்க. இவர் எனக்கு விரோதி தான். இவரோட ஒழுக்கத்தையும் பண்பையும் பத்தி நான் உயர்வா நினைக்கிறேன். இவங்கள பத்தி தரக்குறைவா பேசினதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கல, உங்களை வெட்டி புதைச்சிடும். நாங்க எப்பவே மன்னிப்பு கேட்கிறோம். ஆனா இந்த அம்மா புருஷனை உடனே இங்க கொண்டு வந்து சொல்லுங்க. அவ்வளவுதானே இன்ஸ்பெக்டர்? இந்த அம்மா புருஷன் இப்ப எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, நானே ஆள் அனுப்பி வரவழைக்கிறேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஏன் பேசாம இருக்கிறீங்க? அவர் எங்க இருக்காருன்னு இவங்களுக்கு சொல்லுங்க. அவனால சொல்ல முடியாது. ஏன்னா உன் புருஷனை கொலை செய்ததே அவன்தான். அது மட்டும் இல்ல, இவன் ஒரு கொள்ளைக்காரன். இந்த ஊர் இன்ஸ்பெக்டர் உடுப்ப மாட்டிட்டு உங்களை எல்லாரையும் இத்தனை நாளா ஏமாத்திட்டு இருக்கான். இல்ல, இது போய் அநியாயம். என் புருஷனை இவர் கொண்டு இருக்கவும் முடியாது, இந்த ஊரை ஏமாத்தி இருக்கவும் முடியாது. எதுக்காகவும் இவர் மேல இப்படி ஒரு பழி சுமத்துறீங்க? அப்படின்னா உன் புருஷனுக்கு இடத்த இவர் சொல்ல வேண்டியதானே? சொல்லுங்க, அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. இப்பவே நானே அவரை அழைச்சிட்டு வந்து இத்தனை பேருக்கு உண்மையை புரிய வைக்கிறேன். அப்படின்னா இவங்க சொல்றது உண்மைதானா? நீங்க கொலைகாரனா? உங்க கையாலேயே என் கணவரை கொலை செஞ்சீங்களா?
மன்னிச்சிடுங்க. அவங்க சொன்ன அத்தனையும் உண்மை. அம்மாவை டாக்டர் வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க. வாங்க கோபி. டாக்டர், கோபி, இந்த ஊர் ஜனங்கள் சேர்ந்து உன்னை காப்பாத்தீங்க. நான் ஏன் கூட்டிட்டு வந்தாங்க தெரியுமா? நல்லா தெரியுமே நாட்டாம. உன் கழுத்துக்கு வரப்போற கத்தி என் கையில இருக்க. ஆமா, மரியாதையா அந்த ஃபைலை என்கிட்ட ஒப்படைச்சிடு. என்ன ரெண்டா பிறந்தாலும் அந்த ஃபைல் உன் கைக்கு வராது. இதுதான் உன் முடிவா? சத்தியம். சுந்தர், இல்ல கோபி, பங்கு பணத்தை தரமாட்டேன்னு சொன்னில்ல, அதனாலதான் உன் எதிரியோட நாங்க கூட்டு சேர்ந்துட்டோம். எப்படி இருக்கு எங்க கூட்டு? ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இன்னும் 2 பேர் வேணும். எதுக்கு? உன்னை பாடையை தூக்கிட்டு போறதுக்கு. கோபி, இந்த நாகப்பனை பத்தி உனக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் 15 கொலை பண்ணிருக்கு. இப்ப ஒன்னையும் இவங்களை சேர்த்தா 17 கொலையாச்சு. எத்தனை கொலை பண்ணாலும் தூக்கு ஒரு தடவை தான். அத பத்தி நான் கவலைப்படல. இப்ப சொல்லு, இந்த ஃபைல் முக்கியமா இல்ல உங்க உயிர் முக்கியமா? சுட்டு தள்ளுங்க அவங்கள. இல்ல அந்த ஃபைல் உனக்கு கொடுத்துறேன். கோபி, இப்பதான் நீ புத்திசாலி. நான் வர்ற வரைக்கும் அவங்கள ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. போலாமா? இந்தா நீ கேட்ட ஃபைல். அவ்வளவு சீக்கிரம் இந்த ஃபைல் உன் கைக்கு வராதுனாகப்பா. இதுல உன் ஜாதகமே அடங்கியிருக்க. உன் அண்ணி குழந்தை உயிர் என் கையில இருக்கு. அதை நீ ஞாபகம் வச்சுக்க. அவங்கள எப்படி காப்பாத்தணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இப்போ உன் உயிர் என் கையில இருக்கு. அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. நாகப்பா, இத்தனை வருஷமா எல்லாருக்கும் நீ நாள் வச்சே இல்ல, இப்போ நான் உனக்கு நிமிஷம் வைக்கிறேன். எட்ரா சீட்டு. எத்தனை நிமிஷம் உயிர் நிக்கிறதோ பார்க்கலாம். எட்ரா. எடு. முடிஞ்சா எடுத்துட்டு போவ சொன்னேன். உன்னை முடிச்சிட்டே எடுத்துட்டு போறேன்.
வராங்க. சார், இது நாகப்பணம் சம்பந்தப்பட்ட ஃபைல். நான் பேங்க்குள்ள அடிச்ச பணம் வீட்டுல பத்திரமா இருக்கு. என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. கான்ஸ்டபிள், முதல்ல நாகப்பணம் அரெஸ்ட் பண்ணுங்க. நான் தான் கோபி, உன் அண்ணன். பாபு, வந்துட்டீங்களா? உங்களை பத்தி என்னென்னமோ சொன்னாங்களே, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? ஒண்ணும் இல்ல லட்சுமி. எங்க இவர் யார் தெரியுமா? உங்க தம்பி. பாக்கணும் பாக்கணும்னு இவ்வளவு நாள் துடிச்சிட்டு இருந்தீங்களே, அவரேதான். தெரியல லட்சுமி. கோபி, நான் அன்னைக்கு ரயில்ல இருந்து விழுந்து அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ நீங்க இன்ஸ்பெக்டரா நடிக்கிற விவரத்தை சிஐடி ஆபீசர் கந்தசாமி மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். கந்தசுவாமி சிஐடி ஆபீசரா? ஆமா கோபி, நீ ஒரு போலி இன்ஸ்பெக்டர் நான் ஆரம்பத்திலே தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் நீ இந்த ஊருக்கு செய்த பல நன்மைகளை அப்பப்ப மேல் அதிகாரிகளுக்கு தெரிவிச்சுக்கிட்டு இருந்த. ஆமா, இந்த தகவலை வச்சுக்கிட்டு எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு முடிவு எடுத்தோம். நீ நல்லவனா மாறி சட்ட ஒழுக்கத்துக்கு கட்டுப்பட்டு சமூகத்துக்கு பயன்படும் போது உன் சேவையை நாங்க ஏன் பயன்படுத்தக்கூடாதுங்கிற எண்ணத்துலதான் இந்த பரீட்சையை நடத்தணும். இந்த பரீட்சையில நீயும் ஜெயிச்சுட்ட, நாங்களும் ஜெயிச்சிட்டோம். இதை தெரிஞ்சுக்காம லட்சுமி திடீர்னு புறப்பட்டு வந்ததுனாலதான் இந்த குழப்பமே ஏற்பட்டுச்சு. கோபி, உன்னை சட்ட விரோதியா சந்திக்காம ஒரு நல்ல மனிதனா பாக்குறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனா ஒரு போலீஸ் அதிகாரியா நான் என் கடமையை செய்யறேன். ஏபிகோ 392 மற்றும் 418 பிரிவின் கீழ் உள்ள குற்றங்களை கோபிநாத் செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். இதற்கு 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்க சட்டத்தில் இடமிருந்தாலும் அவர் சமூகத்திற்கு செய்த நன்மைகளை கருதி புரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர் செக்ஷன் 3வது பிரிவின்படி அவரை மன்னித்து விடுதலை செய்கிறேன்.